திரும்ப வாசிங்க. வெளிப்படுத்தல் 2:13. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். பாத்தீங்களா? இன்றைக்கு இவன் பூமியில பல விதங்கள்ல கிரியை செய்யறான். பெயல்செபூல், சாத்தான், சத்துரு, சர்ப்பம். ஃபர்ஸ்ட் அவன் எப்படித்தான் தன்னை வெளிப்படுத்தினா? ஏதேன் தோட்டத்துல சர்ப்பமாக வந்தான். அந்த சிங்காசனம் தனக்கு கிடைக்கலன்னு உடனே அந்த சிங்காசனத்தை வாஞ்சிக்கிற, இல்லாவிட்டால் யாருக்காக உண்டு பண்ணப்பட்டதோ அந்த ஆதாம் ஏவாள்கிட்ட முட்டினான். ஃபர்ஸ்ட் விழுந்துருச்சுங்க. அவனுடைய முதல் அடியிலேயே யாரு தோத்துட்டா? மனுஷன் தோத்துட்டான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனோம். இந்த சிங்காசனத்துக்கு மறுபடி மனுஷனை கொண்டு வரணும். இந்த பூமியில கூட அவன் சிங்காசனம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அவர் மரித்ததுனால நமக்கெல்லாம் ரட்சிப்பு கிடைச்சிருச்சு. இன்னைக்கு நம்ம சிங்காசனத்தை பத்தி பேசுறோம். சிங்காசனம் கிடைக்கும் நமக்கு நிச்சயம் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த பூமியில இருக்கிறதுனால இன்னைக்கும் அவனுடைய சிங்காசனத்தினுடைய, இல்லாவிட்டால் அவனுடைய அரசாட்சியினுடைய தாக்குதல் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. எங்கேயோ சூரியன் உதிக்குதுங்க. அதனுடைய வெப்பம் எங்க தாக்குது? எங்க தாக்குது? நம்ம தாக்குது. மிருகத்தை தாக்குது, அதை பத்தி பிரச்சனை இல்லை. பூமியை தாக்குது, பிரச்சனை இல்லை. இப்படி எத்தனையோ பூமியில் உள்ள செடிகள் கொடிகள் எல்லாத்தையும் தாக்குது, அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நமக்கு தாக்கும் போதுதான் நம்மளால என்ன செய்ய முடியல. உடனே ஃபேன் வேணுங்கிறோம், காத்து வேணுங்கிறோம், ஏசி வேணுங்கிறோம், உடனே தட்டன்னு அப்படி தடுமாறுறோம். அதனுடைய சக்தியினுடைய தாக்குதலை நம்மால் தாங்க முடியல. இது போல விழுந்து போன சாத்தானுடைய சிங்காசனத்தை, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கர்த்தர் உரிந்து கொண்டாலும் அவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துலதான் நம்ம நெஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு முழுவதும் உலகெங்கும் அவனுடைய அரசாட்சி. இயேசு சொல்றார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். அப்ப இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது இயேசு உலகத்தின் அதிபதி அல்ல. யாருதான் வந்தது? அவனை பார்த்து சொல்றார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுடையது என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்ப முழு உலகம் அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. உலகம் பொல்லாங்குடைய கையில் கிடக்கிறது. அப்ப இயேசு மரிச்சு ஜீவனை கொடுத்த பிறகு ஒரு கூட்டம் ஜனங்களை சிங்காசனத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஆனாலும் அவனுடைய சிங்காசனத்தினுடைய தாக்குதல் நமக்குள் இருக்கிறதா? நான் ஒரு டைம் இருந்தா அப்படி சொல்லிட்டே வரேன். சாத்தானுடைய சிங்காசனத்தினுடைய தாக்குதல் நமக்குள்ள இருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும். 1 சகரியா 3:1. சீக்கிரம். சகரியா 3:1. அவர் பிரதான ஆசாரியனாகி யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். நான் கொஞ்சம் பாயிண்ட் சொல்றேன், கொஞ்சம் டைம் போனாலும் பரவாயில்ல. நம்ம உட்கார்ந்து இவன் இருக்கானா நமக்குள்ள இல்லையாங்கிறத என்ன செய்யணும்? இருந்தானா துரத்தி விட்டு போங்க, இல்லைன்னா சேரை ஸ்ட்ராங்கா போட்டுருவான். அது பிறகு நீங்க இவன்ட்ட தான் மோதிக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில முன்னேறவும் முடியாது, எங்கிட்டும் போக முடியாது. ஃபர்ஸ்ட் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அவனுடைய தாக்குதலை பாருங்க. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூதனுக்கு முன்பாக வந்து நின்றான். யார் நின்னா? வலது பக்கத்தில் இருக்க வேண்டியது யாரு? கர்த்தரை என் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படவில்லை. ஆனா இங்க பிரதான ஆசாரியனுக்கு வலது பக்கத்தில் யார் நிக்கிறது? கர்த்தர் இல்ல. யார் நிக்கிறா? சாத்தான். இவனுடைய வியூ என்னன்னா, எப்படி ஆயினும் இவனை தீங்கு செய்யணும், இவனுக்கு தீங்கு செய்யணும். அவன் எழும்பி வந்தது ஒரு சாதாரண மனுஷனுக்கு அல்ல. யாரு இவன்? யாரு இந்த மனுஷன்? யாரு? பிரதான ஆசாரியன். கர்த்தருக்காக ஒரு லேவியனா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஆசாரியனாய் மாறி, அதுக்கு பிறகு சீனியாரிட்டியில கர்த்தருடைய வேலையை நல்லா செஞ்சு இப்ப யாரா மாறி இருக்கான்? பிரதான ஆசாரியனா மாறி இருக்கான். ஒரு 20 வயசு பையனுக்கு பிரதான ஆசாரியன் போஸ்ட் நிச்சய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்து கர்த்தருக்கு பலி செலுத்துகிற இந்த காரியங்கள்ல ஒரு தேர்ந்த நிலவரத்துக்கு வந்த பிறகுதான் பிரதான ஆசாரியன் போஸ்ட் கொடுக்கிறாங்க. இந்த பிரதான ஆசாரியனையே தாக்குறதுக்கு அவனுக்கு எப்படியாவது தீங்கு செய்யணும், அவனை எப்படியாவது தள்ளிடணும், அவனுக்கு எப்படியாவது வேதனை உண்டாக்கணும், தீங்கு உண்டு பண்ணியே ஆகணும்னு இந்த வல்லமை எங்கே வருது? கர்த்தருடைய வீட்டிலேயே வந்து நிக்கிறான். எப்படி இருக்குன்னு பாருங்க. இது உன்னை பின்தொடர்ந்து வருகிற ஒரு சக்தி.
அவனுடைய சிங்காசனத்தின் தாக்குதல் நமக்குள்ள இருக்கவே கூடாது. கர்த்தர் பார்த்தாரு, இது இவனு இப்ப தேவ சமூகத்துக்கு வந்துட்டான், இங்கேயே சாத்தான் வந்துட்டான், இனி இங்க இருந்து வெளியே போகும்போது கட்டாயம் என்ன செய்வான், இவனை தாக்கிடுவான். அதனால கர்த்தர் அவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. காரணம், பிரதான ஆசாரியனுடைய அழுக்கு வஸ்திரம், இதுதான் அவனுடைய ஃபால்ட். உடனே அங்கேயே அவனுடைய வஸ்திரத்தை மாத்த சொன்னார். உடனே சாத்தானை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அவ்வளவுதான், அதோட ஓடிட்டான். இன்னைக்கு கூட்டம் முடியறதுக்குள்ள உங்க ஃபேமிலியில, உங்களுடைய வீட்டுல, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய ஊழியங்கள்ல இருக்கிற ஆவிய கர்த்தர் என்ன செய்யணும், கடிந்து கொள்ளணும். உங்களுக்கு அழுக்கு வஸ்திரங்கள் மாற்றப்படணும். அப்போ அவனுடைய சிங்காசனத்தின் தாக்குதல் உனக்குள்ள என்ன செய்யாது. அந்த வார்த்தைக்கு பிறகு சாத்தானை பத்தி அந்த சப்ஜெக்ட்ல இல்ல, அதோட அவன் புறப்பட்டான். தேவன் கடிந்து கொண்ட பிறகு அந்த பிசாசு இருக்கார், அந்த வல்லமை இருக்கார். அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு சிறந்த வஸ்திரம் உனக்கு உடுத்திட்டா இந்த வல்லமை இருக்காது. இவனுடைய முதல் தாக்குதல் உனக்கு தீங்கு செய்வது. தீங்குன்னு அவன் என்னனாலும் செய்வான். அது உன் பிள்ளைகளுக்கு செய்வான், உன் மனைவிக்கு செய்வான், உன் புருஷனுக்கு செய்வான், உன் பிள்ளைகளுக்கு செய்வான். யாருக்காவது ஒரு ஆளுக்கு செஞ்சாலும் அது யாருடைய பாதிப்பு, முழு குடும்பத்தை என்ன செய்யும், மொத்தத்துல பாதிப்பு உண்டு. இரண்டாவது 1 நாளாகமம் 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. ஒரு சில ஏவுதல் கிடைக்கும் உனக்கு, அது பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலா மாம்சத்தின் ஏவுதலான்னு நீங்க பார்க்கணும். யாரு உனக்குள்ள இருந்து உன்னை கண்ட்ரோல் பண்றா, உன்னை லீட் பண்றது யாரு? பேசுங்க, பாருன்னு சொல்லும், அங்க போ இங்க போங்க, நம்ம அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருவோம் சில நேரத்துல. ஆனா அது ஆவியானவர் செய்யறாரா பிசாசு செய்யறானான்னு என்ன செய்யணும், உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும். தாவீது ஒரு பெரிய அபிஷேகம் பெற்ற ஒரு ஆள். தாவீது சாதாரணமான ஆள் கிடையாது. நான் இப்ப சொல்றது எல்லாமே, இப்ப சொல்ல போறது எல்லாமே சாதாரணமானவர்களுக்கு வந்த போராட்டம் அல்ல, இல்லாவிட்டா உலக மனுஷனுக்கு வர்ற போராட்டம் அல்ல. சாத்தானுடைய சிங்காசனத்தினுடைய கதிர்கள் நம்முடைய ஊழியத்தில் இருக்குங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஒன்று, பிரதான ஆசாரியனுக்கு விரோதமா அவனுக்கு தீங்கு செய்ய அந்த வல்லமை கூடவே வருது. வண்டியில போகும்போதும் சரி, வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போதும் சரி, பிசினஸுக்கு போகும்போதும் சரி, ஊழியத்துக்கு நீ பைபிளை தூக்கிட்டு போகும்போதும் சரி, இந்த வல்லமைகளை உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். எங்க சான்ஸ் கிடைக்க தட்டி விட்டுரும். ஒன்று. இரண்டாவது, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சகோதரர் மத்தியில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், எப்ரோனில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேலின் மேல் எருசலேமில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நல்ல ஒரு அபிஷேகத்தில் வளர்ச்சி உள்ள மனுஷன். திடீர்னு ஒரு நாள் இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு தூண்டுதல், ஒரு அர்ஜு. நம்முடைய தேசத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பராக்கிரமசாலிகள், எவ்வளவு வல்லமை உள்ளவர்கள், எவ்வளவு மேன்மை உள்ளவர்கள், எல்லாத்தையும் எண்ணிட்டு வான்னு சொன்னான் திடீர்னு. அப்ப யோவாப் சொன்னா, இது சரியில்லை ராஜாவே, இது நல்லது இல்லையே, பிரமாணத்தின்படி சரியில்லை. நான் சொல்றேன், நீ என்ன பேசுறது பிரமாணத்தை அப்படின்ட்டான். ராஜாவின் வார்த்தை அங்க அந்த இடத்துல என்ன செய்தது, மேற்கொண்டதுன்னு நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. அவன் சொல்றான், ராஜாவே இது சரியில்லை. ஏன்னா பைபிள்ல ஒரு பிரமாணம் இருக்கு. ஒரு ராஜா தன்னுடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களை எண்ணினால் அதற்கு முன்பாக ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் அவன் ஒரு பலியை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது பிரமாணம். அதை மாற்றவே முடியாது. இது பழைய ஏற்பாட்டில் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் சொல்லிட்டார், வருங்காலத்தில் நீங்க ஜனத்தை எண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என் ஜனத்தை எண்ணணும்னு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, நீங்க அதுக்கு யாத்திராகமம் 30:12 நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். பாத்தீங்களா, ஒவ்வொரு ஆத்மாவையும் எண்ணும் போது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மீட்கும் பொருள்னு ஒரு காணிக்கை இருக்கு, அதை செலுத்தணும். அப்படி இல்லைன்னா வாதையில செத்துருவான்ட்டு ஒரு பிரமாணம் வச்சிருந்தார். இந்த பிரமாணத்தை மீறுறதுக்கு யாரு ஏவுரா? சாத்தான் இவனை ஏவுறான். ஏவன உடனேயே 1 நாளாகமம் 21:2 யோவாப் சொல்லிட்டான், சாரி சரியல்ல, பிரமாணத்தை மீறீங்கன்னு சொல்லிட்டான். ஆனா யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடினால். பிசாசு தூண்டிட்டான்னா மனைவி சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, புருஷன் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பிசாசு ஏவிட்டான், ஸ்ட்ராங்கா ஏவிட்டான்னா பாஸ்டர் சொன்னாலும் அது என்ன பெரிய பாஸ்டர் சொல்றது அப்படிமா. யாரு ஓவர்டேக் பண்ணிட்டா, சிங்காசனம் யாரு ஸ்ட்ராங்கா போட்டான்னு அர்த்தம். யார் போட்டா? பிசாசு ஸ்ட்ராங்கா போட்டான்.
அவ்வளவுதான். அதுக்கு பிறகு யாரு சொன்னாலும் யோவாப் வந்து ஒரு பெரிய பராக்கிரமசாலி. அவன் ரொம்ப தாழ்மையா வந்து சொன்னான், ராஜாவே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை வர்த்திக்க பண்ணுவாராக, ஏன் இதெல்லாம் செய்யணும், அவசியம் இல்லாம ஏன் இந்த காரியத்தை செய்றீங்க, எல்லாரும் நீங்க சொன்னா தேசமே கீழ்ப்படிய போகுது, அது எவ்வளவு பேர் கீழ்ப்படிவான், என்ன கீழ்ப்படிவான், இதெல்லாம் எதுக்கு என்னணும், அப்படி பிரமாணம் இல்லையே, என்னன்னு பைபிள்ல ஒத்துக்கலையேன்னு சொல்றான். நான் சொல்றேன் நீ போய் செய்யிட்டான், முடிஞ்சு வச்சா. கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு குறிக்கப்பட்ட பேர் செத்து போனார்கள், 70,000 பேர். 14ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். இவன் எண்ணி முடிக்கல, துவக்கம் தான் வந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள சாவு எவ்வளவு? 10,000 அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இல்ல ஒருத்தவங்க சொல்றான், இல்லங்க 2,000 பேர் செத்து போயிட்டாங்க. அடுத்து 20,000 அப்படிங்கிறான், இல்ல 7,000 பேர் செத்துட்டான். எண்ணும் போது உயிரோடு இருக்கிறவன் எண்ணி முடிச்ச பிறகு என்ன செய்யறான்? சாகுறான். இதே போல சில நஷ்டங்கள் வர்றதுக்கு பிசாசு நம்மளை ஏவுவான். சில பிசினஸ்ல போய் தலையை கொடுக்க சொல்லுவான், அங்க போய் சொல்லுவான், இங்க போய் சொல்லுவான், இதை செய்ய சொல்லுவான், அதை செய்ய சொல்லுவான். இது யாரு ஏவுறாங்கிறது உனக்கு என்ன செய்யணும்? பகுத்தறியணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியில ஒரு தன்மை இருக்கு. 9 வரத்துல ஒரு வரம் என்னது? பகுத்தறியும் வரம், ஆவிகளை பகுத்தறிதல். ஒரு பெண் வந்து தாவீதுகிட்ட பேசுறா. அவன் எப்படி கட்டிக்கிட்டே இருந்துட்டு, நீ வித்தியாசமா பேசுறிய, உன்னை யோவாப் தூண்டி விட்டானோ அப்படிங்கிறான். கரெக்டா கேட்கிறான். உடனே அவன் மிரண்டு போயிட்டா. ஆமா உண்மைதான், அவ்வளவு பகுத்தறிவு எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ சூழ்நிலை என்ன செய்யுது? மாறுது. சாத்தான் ஏவி விட்டான். சிலர் போய் பிசினஸ்ல அடி வாங்குவாங்க, ஊழியத்தில் அடி வாங்குவாங்க, எதையாவது போய் செஞ்சு சரியா மாட்டிக்குவாங்க. அப்பதான் தெரியணும் எது எங்க, எது துவக்கம் என்னது சரியில்லை. சாத்தான் அவனை ஏவி விட்டது. யோபு. அடுத்ததாக யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். தேவபுத்திரர் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் மத்தியிலே வந்து நின்றான். அப்ப கேட்கிறார் கர்த்தர், நீ எங்க போயிட்டு வர்ற? நான் பூமி எங்க உலாவிட்டு வர்றேன். என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஆமா, உத்தமன் மேல் கவனம் வச்சுக்கிட்டே இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கன்னா அவன் வந்துருவான், ஒரு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா வந்துருவான், ஒரு நல்ல ஊழியம் செஞ்சிட்டீங்கன்னா வந்துருவான், ஒரு கொஞ்சம் நல்ல எழுப்புதல் காட்டிட்டீங்கன்னா வந்துருவான். அது வரைக்கும் வரமாட்டான். ஒரு திருடன் வந்து பிச்சைக்காரன் வீட்டில் போய் திருட போறது இல்லையே, கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்த பிறகுதான் உங்களை தேடி நினைச்சான் வர்றான். கல்யாண வீட்டில் திருடுவான், ஏன்னா அப்பதான் அவங்க நகையெல்லாம் நெஞ்சிருப்பாங்க, ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. சம்பளம் வாங்கிட்டு வரும்போது திருடுவான். ஏதாவது சொத்து வித்தா என்ன செய்வான்? வருவான். ஏன்னா அவன் மைண்ட்ல எப்ப இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அதுபோல ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம உத்தமர்களாய் மாறும்போது, பொல்லாப்பை விட்டு விலகும் பொழுது, தேவனுக்கு பயந்தவர்களாய் மாறும்போது, சன்மார்க்கர்களாய் ஜீவிக்கும் போது இந்த வல்லமை நமக்கு விரோதமா என்ன செய்யும்? கட்டாயமா வருவான். நீங்க உத்தமர்களா உடனே சொல்றாங்க ஒரு சிலர்லாம், கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், உடனே பிசாசு வந்துடுறான். அதனால தான் நான் இப்ப எல்லாம் ஜெபிக்கிறதே இல்லை. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? அவன் வச்ச டார்கெட் கரெக்டா ஜெயிச்சிருச்சு, குண்டு வெடிச்சிருச்சு. அவன் பிளான் பண்றான், உனக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டா நீ ஜெபிக்க மாட்ட. அதுங்கதான் நம்ம தோற்று போகிறோம். 3வது, உத்தமன் மேல் அவன் கவனம் செய்கிறான். 4வது 1 தெசலோனிக்கேயர். இது 3 மணி நேரம் 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம், நீங்களும் இருக்க மாட்டீங்க. நான் சிம்பிளா சொல்றேன், நீங்க கேட்ச் பண்ணிக்குவீங்க. வீட்டுல போய் நீங்க எல்லாம் அசை போடுவீங்களா? இல்ல இந்த டைரி அடுத்த வாரம் தொடர்ச்சி எடுத்துட்டு வருவீங்களா? இல்ல இருதயமாகிய பலகையில அப்படி எழுதிக்கிறீங்களா? எப்படியாவது உள்ள எழுதுங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகி நானே வர மனதாயிருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். பாருங்க, பிசாசு போய் ஒரு ஊழியக்காரனை போய் மற்றவங்களை பார்க்க விடாம தடுக்கிறான். பவுல் சாதாரண ஆளா? எவ்வளவு பெரிய அப்போஸ்தலன். அவன் சொல்றான், நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதா இருந்தோம். நானே மனதா இருந்தேன், ஆனா பிசாசு எங்களை வரவிடாம நெஞ்சிட்டான். அவன் ஓப்பனா கன்ஃபஸ் பண்றான், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். நம்மளை பார்க்க வர்றதுக்கு, நம்மளை விசாரிக்க வர்றதுக்கு ஊழியக்காரங்க வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க.
அவன் அதுக்குள்ள வேற ஒரு ரூட்ல விசிட்டிங்க திருப்பி விட்டுருவான். அங்க போனா அங்க போலாம் இங்க போலாம். இது போல ஊழியத்துல நீங்க பல விதமான முயற்சிகள் எடுக்கலாம். ஊழியத்துல அப்படியே தடை பண்ணிடுவான், வேற ரூட்ல திருப்பிடுவான். அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஊழியர் விஷயத்துல பிசாசினுடைய தடையை நம்ம தாண்டதுக்கு படிச்சிருக்கணும். பிசாசு எந்த விதத்துல தடை செஞ்சாலும் நம்ம அதை தாண்டி போகணும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஊழியத்துல நம்ம எதிர்நீச்சல் போட நம்ம பழகி இருக்கணும். மீன் குஞ்சுக்கு நீச்சல் அடிக்க என்ன செய்ய வேண்டியதில்லை, சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவரை போல தைரியமா போய்கிட்டே இருக்கணும். பிசாசு என்ன தடை செஞ்சாலும் நீங்க அந்த தடைகளை தகர்க்கணும். பிசாசுடைய 4வது வேலை ஊழியத்தை தடை பண்ணுதல். நம்மை தேவனுடைய ஜனங்கள் வந்து விசாரிக்க விடாம தடுப்பான். ஊழியக்காரங்களை நம்ம வீட்டுக்கு வர விடாம தடுப்பான். பலவிதமான வல்லமைகள் உண்டாகும். 5வது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22, 23. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இங்க பாருங்க, இயேசுட்ட போய் பேதுரு பேசுறான். இயேசு அவன்கிட்ட மொத்தமா நிற்கும் போது பேசுறாரு, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல மனுஷரால் பிடிக்கப்படுவேன், கொலை செய்யப்படுவேன், நான் பாடுபடணும், இது தேவன் எனக்கு நியமிச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒண்ணு பேதுரு டென்ஷன் ஆயிட்டான். பாடுபடுறது அடிபடுறது ஒருத்தனும் உங்க மேல கண்டிஷ முடியாது, கை வைக்க முடியாது, இதெல்லாம் ஒத்து வராது. அது இப்படி உங்களை அடிச்சிருவான், நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம், இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சான். இன்னைக்கு கூட நம்முடைய ஆளுங்கள்ல ஒரு சிலருக்கு பாடுபடுற உபதேசம் ஏத்துக்க முடியாது. ஆனா பரலோகம் போகணும். பரலோகத்துல போய் நம்ம விசுவாசிலேயே ஒரு 2 பேர் பெரிய இடத்துக்கு போயிட்டானா இவன் அப்படியே உட்கார்ந்துருப்பான். ஒரு பெரிய பணக்கார அம்மாவை, உண்மையா நடந்தது, பரலோகத்துல கொண்டு போய் கர்த்தர் காண்பிச்சாராம். அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தாங்களாம். அப்போ ஒரு பெரிய மகிமையான வீடு இருந்துச்சான். அது பக்கத்துல ஒரு சின்ன வீடு இருந்துச்சான். அப்போ இவங்க அதை பார்த்துட்ட உடனே இவங்களுக்கு ஆசை வந்துருச்சு, இது நமக்குரியதான், இது யாருக்குரியது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நம்மகிட்ட தான் கேட்கிறாரு போட்டிருக்குன்னு தெரியல, நாங்க இது உன் வீட்டுல வேலை செய்யற பொம்பளைக்கு உள்ள வீடுன்னு காட்டினாராம். அவங்க வீட்டுல ஒரு விசுவாசி வேலை செய்யறாங்க, யாருக்கு உள்ளது. அப்ப இவங்க கேட்டாங்களா, அப்ப வேலைக்காரிக்கு இவ்வளவு மகிமையான வீடுன்னு அப்ப எனக்கு எப்படின்னு. அங்க என்ன வேலைக்காரிக்கும் எஜமாட்டிக்குள்ள வித்தியாசமா கொடுக்குறாரு. அப்ப சொன்னாங்க, அந்த பக்கத்துல பாதி வீடு குட்டிச்சோறு அடிக்கிறது பத்தியா, இதே யார் வீடு, உன் வீடு, ஒழுங்கா இருந்தீங்கன்னா இதாவது கட்டிப்பட்டு நீ எங்க வருவ வந்து சேருவேன்னு சொன்னாராம். அதுக்கு பிறகுதான் அதுக்கு தெய்வ பயமே வந்துருச்சான். அந்த சாதாரண வேலைக்காரி கர்த்தருக்கு உண்மையா உத்தமமா சேவை செஞ்ச அப்படின்னால அவளுக்கு ஒரு பெரிய மாளிகை. இவ அவளை வச்சுக்கிட்டு வசதியை வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு ஏச்சுக்கிட்டு புரட்டிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு சுத்தின கேஸுக்கு என்னது, ஒரு குட்டி சோறு இருக்கு, அது நல்ல சோறா மாறுறதுக்கு என்ன செய்யணும், வாழ்க்கையை கிளியர் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஆளுங்களுக்கு இன்னைக்கு பாடுபடக்கூடாது, ஆனா பரலோகத்துல மகிமையான இடம் என்ன செய்யணும் அப்படின்னு என்ன அர்த்தம், விதைக்க கூடாது, அறுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். சோம்பேறி விதைக்க மாட்டான், அறுப்புலயும் அவனுக்கு ஒண்ணு செய்யாது, கிடைக்காதுன்னு தான் பைபிள் சொல்லுது. பாடுபடணும். ஆண்டவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல பாடுபட்டார். பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தான் பூர்ணராய் மாறினார். மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். நீங்க வீட்டிலேயே நல்லா பாடுபடணும், ஊழியத்துல அதை விட டபுள் பாடுபடணும். இப்ப நீங்க வேலை ஸ்தலங்கள்ல போனா பாருங்க, கான்ட்ராக்ட்ல வேலை கிடைச்சு சேர்ந்துட்டீங்கன்னா இவ்வளவு ப்ரொடக்ஷன் கொடுத்தா இவ்வளவு சம்பாதிக்கலாம்னு சொன்னா நீங்க என்ன செய்றீங்க, நைட்டு கிடப்பீங்கல்ல. 3 டியூட்டி மொத்தமா செய்ய சொன்னா கூட செஞ்சிருவான். ஆனா கர்த்தருக்காக நம்ம என்ன பாடுபடுறோம். பேதுருவிட்ட வந்து அந்த ஆவி உள்ள பூந்துருச்சு, பாடுபடக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம், தேவையில்லை, அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல ஆண்டவர், அப்படிலாம் சொல்லல. ஏசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, வெளியே போ, தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவர்களே சிந்தி. அப்ப தேவனுக்கு ஏற்ற சிந்தைன்னா என்ன, மனிதனுக்கு ஏற்ற சிந்தைன்னா என்ன. மனிதனுக்கு ஏற்ற சிந்தை பாடுபடக்கூடாது. 4 பேரை வேலை செய்ய சொன்னா எங்க போய் உட்கார்ந்துக்கிறது. நாங்க ட்ரைனிங்ல இருக்கும்போது எங்க கூட ஒரு சகோதரன் இருந்தாரு, ஊழியத்துல தான். அவனுக்கு நாங்க அந்த இரும்புலியூர் துவக்க நாட்கள்ல நாங்க அங்க இருந்தவங்க. இரும்புலியூர் ஃபுல்லா வயல் மாதிரி இருந்துச்சு. எங்கேயாவது கிணறு தோண்டி போட்டு மண்ணு கிடக்கும், அதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க லாரியில இருந்து அள்ளிட்டு வருவோம். இவனும் வருவான், இவனும் ஊழியக்காரன் தானே, ட்ரைனிங் தான், வருவான். ஆனா மண்ணெல்லி போட மாட்டான், மண்ணெல்லி போட மாட்டான். என்னன்னு கேட்டா, அதை விட்டுட்டு தானே வர சொன்னாரு, மீன் பிடிக்கிறத விட்டுட்டு வந்து திருப்பி நான் மீன் பிடிக்கிறது அப்படிமா. அதை விட்டுட்டு தான் வர சொன்னாரு, நான் விட்டுட்டு வந்துட்டேன்.
இங்க வந்தது எதுக்கு தெரியுமா? தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும். அப்ப மண்ணெல்லி போட வேண்டிய ஊழியம் கிடையாதுன்ட்டான். எப்படி இருக்கும் ஆளு? இப்படி ஆள்லாம் இருக்கான், ஊழியத்திலயும் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அதெல்லாம் வேலைலாம் செய்ய முடியாது. சரி, இப்ப என்னதான் செய்ய போற அப்படின்னா, வயல் இருக்கும், வயல்காட்டில் தான் நாங்க அந்த கிணத்து மண் அடிச்சுட்டு இருப்போம். அவன் பேசாம இந்த என்ன வானமே கேளுங்கள் பூமியை செவி கொடுன்னு பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணிடுவான். சரி, எங்களுக்கு ஒரு மணி நேரம் மண்ணெல்லி போடும்போது சரியான டயர்டா இருக்கும். இதுல இவன் என்னத்தையா பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சரி வேலை செஞ்சுட்டு இருப்போம். பிரசங்கம் பண்ண விட்டுட்டு, நீ மண்ணெல்லி போடாட்ட கூட பரவாயில்ல, எதாவது அள்ளி போடு, எது பிரசங்கம் பண்ணு, இதையாவது பிரசங்கம் பண்ணுங்கிறது. அவன் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பான், நாங்க மண்ணெல்லி போட்டு சரி வழியில ஏறணும். கடைசியில் பாருங்க, பிசாசு அவனை ஊழியத்தில் இருக்க விடல. அந்த பாடுபடக்கூடாதுங்கிற சிந்தை வந்துட்ட பிறகு அவனுக்கு பரலோகம் கிடையாது. பிசாசு வெளியே எடுத்துட்டு போயிட்டான். அன்னைக்கு ஒரு இடத்துல பார்த்தேன், பாவம் லாட்டரி சீட்டு வித்துக்கிட்டு இருந்தான். ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது, இன்னொரு கட்டத்தில் பார்க்கும்போது பைத்தியம் ஆயிட்டான். பாடுபடக்கூடாதுன்னு சொன்னாலே தப்பு, கான்செப்டே தப்பு. இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க, வேலைக்கே போகாம நீங்க சம்பளம் வாங்கினா அது வந்து பெரிய குற்றம். ஊழியத்துக்கு வந்துட்டா பாடுபடணும். கர்த்தருடைய பாதைகள்ங்கிறது பாடுகளின் பாதை தான். சிலுவை இல்லாமல் என்ன கிடையாது, சிங்காசனம் கிடையாது. இங்க பாடுபடக்கூடாதுன்னு சொல்ற போதனை பிசாசின் போதனை. மார்க்கு அடுத்து மார்க் 4:14. சாத்தானின் சிங்காசனம் உங்கள்ட்ட இருக்காங்கிறத இப்ப செக் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். மார்க் 4:14. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டது. 4:14 தப்பா சொல்லிட்டனா? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான், வசனத்தை எடுத்து போடுவான். சாத்தான் வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். 14:15 இல்லையா? மார்க் 4:14-15. அங்க பாருங்க, வசனத்தை எடுத்துறான். வசனம் உள்ள இருந்தா தானே வேலை செய்யும். நான் இப்ப பிரசங்கம் பண்றேன், சாத்தானை பத்தி உங்களுக்கு சிங்காசனத்தை பத்தி எல்லாம் சொல்றேன், எல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் கஷ்டம்லாம் பட முடியாதுங்க அப்படின்னா, நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள எதை எடுத்துட்டான்? கஷ்டப்படணுங்கிற நான் வசனத்தை விதைச்சேன் பாத்தீங்களா, அதை நெஞ்சிட்டான், எடுத்துட்டான். அதெல்லாம் அவங்களுக்கு அப்படித்தாங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. நம்ம தான் தெரியும், அவங்க ஊழியத்தில் இருக்காங்க, விசுவாச வீட்டில் இருக்காங்க, நம்ம தான் ஃபீல்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா. அப்போ நான் பண்ண பிரசங்கத்தை அவன் இன்னொருத்த நெஞ்சிட்டான், எடுத்துட்டு போயிட்டான். உனக்கு அந்த பாடுகளின் சிந்தை வராது. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களிலிருந்து விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். விதைச்ச உடனே காக்கா வந்து அடிச்சுட்டு போயிடும். கேட்கும் போது சிரிப்பா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். பிரசங்கம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஐயோ என்ன மாதிரி பண்றாங்க, புதுசு புதுசா பண்றாரு அப்படிமா. புதுசு புதுசா பண்றாரு, ஆனா புதுசு புதுசா பண்ணது ஒண்ணுமே இல்லையே. எல்லாத்தையும் யாரும் எடுத்துட்டு போயிட்டா? அவன் எடுத்துட்டு போயிடுறான். சாத்தான் வந்து எடுத்து போயிட்டான். காக்காவை இங்க சாத்தான் சொல்றாரு, பறவைகளை விளக்கம் என்ன சொல்றாரு? சாத்தான் வந்து எடுத்துட்டு போயிட்டானா? பண்ண பிரசங்கெல்லாம் உள்ள இருந்தா இவ்வளவு நாள்ல நீங்க சீயோனை தாண்டி இருக்க மாட்டீர்கள். அப்படிதானே? காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய நமக்கு எவ்வளவோ பிரசங்கம் கேட்கிறோம். ஆனா தேவையான வசனத்தை மட்டும் நம்ம ஸ்ட்ராங்கா பிடிச்சு வச்சுக்குவோம். நல்ல வசனங்கள்லாம் யார் எடுத்துட்டு போயிடுறா? அவன் எடுத்துட்டு போயிடுறான். இன்னைக்கு அதனாலதான் நமக்கு பிரசங்கங்கள் நமக்குள்ள வேலை செய்கிறது இல்ல. வசனம் தான் அனுப்பின காரியம் செய்யும்படி வாய்க்கும். ஆனா செய்யறதுக்குள்ள எதை எடுத்துட்டு போயிட்டான்? இவன் வசனத்தையும் எடுத்துட்டு போயிடுறான், வெளியே கொண்டு போயிடுறான். விதைக்கப்பட்ட விதைய எடுத்துட்டு போயிடுறான். அதனால சும்மா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான், ஒண்ணுமே உழைக்காது. ஒருத்தன் போய் விதைச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து பறவை அவ்வளோத்தையும் எடுத்துட்டு போயிடுச்சுன்னா என்ன பிரயோஜனம்? அதனாலதான் விதைச்சிட்ட உடனே என்ன செய்வாங்க, லைட்டா அதுக்கு மேல ஒரு லெவல் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? அப்படியே எடுத்துட்டு போயிடுவான், அதை மூடிடுவான். அப்பதான் அது முளைக்கும். இல்லைன்னா மற்ற பறவை அடிச்சுட்டு போயிடும். நமக்குள்ள விதைக்கப்பட்ட வசனங்கள் எடுக்கப்பட சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அடுத்ததாக லூக்கா 13:16. லூக்கா 13:16. இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டு. இருங்க நீங்க தப்பா வாசிக்கிறீங்களே. 17. நான் என்ன சொன்னேன்? தப்பா சொல்லிட்டேனோ? என்ன சொன்னேன்? 13:14.
நான் வசனம் என்ன சொன்னேன்? இதோ- லூக்கா 13:16. இதோ அது இல்லையே இது. சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த இப்பதான் கரெக்டா வருது. இந்த வசனம் தான் நான் சொன்னேன். லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய பாத்தீங்களா? இவளை 18 வருஷமா ஒரு பெண்ணை கட்டி வச்சிருக்கிறான். 18 வருஷமா கட்டிட்டான் அந்த பெண்ணு. ஆனா 18 வருஷமா அந்த பொண்ணு எங்கதான் போயிட்டு இருக்கா? எங்கதான் போயிட்டு இருக்கா? ஜபாலயத்துக்கு தான் போயிட்டு இருக்கா. காலையில அந்த கூன் விழுந்த சரீரத்தோடு கூனி 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 நடக்க முடியாம எங்க போயிடுறா? உருண்டு போய் சேர்ந்த மாதிரி தேவாலயத்துக்கு போயிடுறா, ஜபாலயத்துக்கு. அந்த ஜபாலயத்துல பயங்கரமா ஜபம் நடக்கும், வசனம் கொடுப்பாங்க, வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க, அல்லேலூயா போடுவான், அபிஷேகத்தில் நிரம்புவான், எல்லாம் நடக்கும். இவ திரும்பி போகும்போது எப்படி போவா? அது வேற வழி இல்லாம தோத்திரம் அப்படியே கூனி வீடு போய் சேர்ந்துருவா. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஜபாலயத்துல ஜப வேலையாகி 9ஆம் மணி நேரம் யார் வந்துருவா? இவ பரப்பிட்டு மெல்ல 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 நடந்து இப்படி 18 வருஷம் அந்த வல்லமை அவளை கட்டிச்சு. இது சாத்தானுடைய சக்தி. நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நர்வ்ஸ் வீக், போன் வீக், கால்சியம் குறைஞ்சிருச்சு, என்னத்தையாவது சொல்லிவிடுவான் நம்மால் டாக்டர். அவங்களுடைய அறிவின்படி நம்ம அப்படித்தான் என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். ஆனா இயேசு வந்த போதுதான் தெரிஞ்சது பேக்ல யார் நின்னா? இது சாத்தானுடைய கட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. சாத்தான் கட்டி இருந்தா. ஆனா சில டாக்டர்ஸ் ரொம்ப அருமையா சொல்றாங்க, நாங்க பண்றதெல்லாம் பண்ணியாச்சு, நீங்க எங்கேயாவது போய் என்ன செய்யுங்க, ஜபத்துல வைங்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து மெடிசன் லைன்ல இல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்களாவது என்னைக்காவது தடுமாறுனீங்கன்னா சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. எங்கிட்டாவது போய் ஸ்கேன் எடுத்து அது எடுத்து இது எடுத்து எல்லாம் எடுத்து நார்மல் நார்மல் நார்மல்னு காட்டி அதுக்கு பிறகு உனக்கு வலிக்குன்னு நீ சொன்னால் அது யாரு? அது யாரு? பிசாஸ். மெடிசன்ல அவங்க மெடிக்கல் லைன்ல ஃபுல்லா எல்லா ஸ்கேன் பண்றாங்க. அவங்களுடைய ரிப்போர்ட் என்னது? வியாதி இல்லை. இவனை கேட்டா இவன் துடிப்பான் போட்டு, ஐயோ எனக்கு இருக்கிற கஷ்டம் யாருக்கும் தெரியலையே. ஆனா அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய படிப்பு, அவருடைய நாலேஜ் உண்மைப்படி அவங்களுக்கு வியாதி என்ன இல்ல. ஆனா இவனுக்கு பயங்கரமான வேதனை இருக்கு. அப்படின்னு யாரு? பின்னால ஒரு ஆள் இருக்கான், அவன் தான். அவன் எம்ஆர்ஐ ஸ்கேன்ல வரமாட்டான். அவன் எந்த ஸ்கேன்லயும் என்ன செய்ய மாட்டான், உள்ள வரமாட்டான். பார்க்கும்போது பியூரா உனக்கு சுகம்னு சொல்லும், ரிசல்ட் நெட் ரிசல்ட் பக்காவா இருக்கும். ஆனா உனக்கு இங்க வேதனையும் தாங்க முடியாது, வலியும் தாங்க முடியாது, உயிர் போய்கிட்டு இருக்கும். காரணம் யாருடைய கட்டு? இதுக்கு ஒரே வழி முழங்கால நிக்கணும். இயேசு வந்த உடனே அந்த சாத்தானுடைய கட்டை பார்த்தாரு. ஓ, இவன் வந்து நிமிரம் கூடாத குனியா இருக்கிறதுக்கு காரணமே யாருதான்? அந்த ஆவியை துரத்தின உடனே அடுத்த செகண்ட் அந்த முதுகெலும்பு ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. இதெல்லாம் உண்மை. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பாஸ்டர் எஸ்பி ஆனஸ்ட் அவர்கள் டெப்டி சீஃப் பாஸ்டரா இருக்கும்போது அவரை பிரான்ஸுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க. பிரான்ஸ்ல அப்போ ஒரு சிலர் ஊழியத்தை விட்டு போன டைம், ரொம்ப நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில இவர் அங்க போட்டாங்க. இவர் வந்து பயங்கர டிவைன் ஹீலிங்ல மாஸ்டர். வேற சேலஞ்ச் பண்ணி துரத்துவாங்க. இப்பெல்லாம் நம்ம ஓப்பன் ஏர் நடத்துறது இல்ல. ஓப்பன் ஏர் போறீங்க, யாராவது போக மாட்டோம். அப்ப வந்து ஓப்பன் ஏர் நடத்துவாங்க. ஓப்பன் ஏர் நடத்தி மைக்கு மெக்கப்போன வச்சுட்டு கத்துறது, வியாதியஸ்தர்களை கொண்டு வாருங்கள், குணமாக்குறோம். பாஸ்டர் ஆனஸ்ட் ஒரே ஆள் நின்னு ஹீல் பண்ணுவார் ரோட்ல. யாரா இருந்தாலும் ஹீலிங் சேலஞ்ச் பண்ணி, சேலஞ்ச் இயேசுவின் நாமத்துல சேலஞ்ச் பண்றோம், கொண்டு வாங்க. கொண்டு வந்தா சுகம். அந்த அளவு டிவைன் ஹீலிங்ல வல்லமையான ஆள். இவரை கொண்டு போய் எங்க போட்டாங்க? பிரான்ஸ்ல போட்டாங்க. போனா அப்பதான் அந்த ஊழியக்காரரு ஒருத்தர் தடுமாறி போனதுனால அந்த பிரான்ஸ்ல இருக்கிற ஃபாரின் ஜனங்க இவரை 10 பைசாக்கு மதிக்கல. சண்டே சர்வீஸ் இருந்துச்சு, இவர் பிரசங்கத்துக்கு இருந்துச்சா 40 பேர் இருந்தாங்களாம். 40 பேரும் சேரை திருப்பி போட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களாம். அவன் இந்தியன் கிடக்குறான், விடு, என்னத்தையே பேசிட்டு போவான் சர்ச் அப்படின்ட்டு போயிட்டான். இவருக்கு மனசு ரொம்ப உடஞ்சு போச்சான். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிச்சாரான் நைட்ல. என்ன சுவாமி, நான் அங்க 1000 பேர் 2000 பேர் ஹீலிங் சர்வீஸ் என்ன மாதிரி என்னைய கொடிகட்டி பறக்க வச்சுட்டு கடைசியில் எங்க கொண்டு வந்து விட்டுட்டீங்க? இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இங்க இவன் பார்த்தா 40 பேர் 40 டிசைன்ல இருக்கான், என்னைய கொண்டு வந்து இங்க விட்டுட்டீங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாராம், உன்னை உருவாக்குறதுக்காக நான் நெஞ்சிருக்கேன். உன்னை உருவாக்கு, நீ ஆயிரக்கணக்கானவரை உருவாக்குனேன், ஆனா உன்னை உருவாக்குறதுக்கு நான் நாடு கடத்தி கொண்டு வந்திருக்கேன், நான் உன்னை உருவாக்கணும்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டாராம். அந்த வாரம் விசிட்டிங் போனாராம். ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனா அந்த வீட்டுல கேட்டாராம், எத்தனை பிள்ளைங்க அப்படி விசாரிப்பாங்க இல்லையா, புதுசா போனதுனால. அவங்க சொன்னாங்களாம், எங்களுக்கு இத்தனை பிள்ளைங்க, ஒரே ஒரு பிள்ளை மட்டும் பிறந்ததுல இருந்து எங்க இருக்கு? ஹாஸ்பிட்டல்ல இருக்கு.
பிறந்ததுல இருந்து அந்த பிள்ளை எங்கதான் இருக்கு, இப்ப வாலிப பிள்ளையா இருக்கா, பட் அவ ஹாஸ்பிட்டல்லே இருக்கா. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த பிள்ளைக்கு ஸ்பைனல் கார்டு என்ன இல்ல, அந்த முதுகெலும்பு எலும்பா இல்ல, எதா இருக்கு, சதையா இருக்கு. எலும்பு சதையா இருக்கிறதுனால அந்த பிள்ளையால என்ன செய்ய முடியாது, உட்காரவே முடியாது. கொலக்குள்ள இந்த சதை தானே அங்கேயும் இங்கேயும் விழுந்துரும். அதனால அந்த பிள்ளைய நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து எங்க தான் வளர்க்குறாங்க, ஹாஸ்பிட்டல்லையே அவங்களே மெயின்டைன் பண்ணி வளர்க்குறாங்க. நாங்க போய் பார்த்துட்டு வருவோம். இத்தனை வருஷமா அந்த பிள்ளை அங்கதான் வளருது. இப்ப வாலிப பிள்ளை ஆயிட்டா, பட் இப்ப பெல்ட் போட்டு நெஞ்சிருக்காங்க. அப்படியே சின்ன வயசுல இருந்தே மெயின்டைன் பண்ணி பெல்ட் வச்சு இப்படி உட்காந்துருக்கோம், ஃபுல்லா பெல்ட் போட்டு. பார்க்கலாமான்னு கேட்டாராம். பார்க்கலாம். எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த பிள்ளைக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து இவர் பேசி நல்ல சுவிசேஷத்தை சொல்லி, அதுக்கு பிறகு ஃபெய்த்தை, விசுவாசத்தை அவளுக்கு ஊட்டி, ஒரு லிமிட்டுக்கு பிறகு அவளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வந்துட்டு தலையில கை வச்சு ஒரு ஜபம் முடிஞ்ச உடனே அந்த பிள்ளை சொல்லிச்சு, பெல்ட்டை கலத்துங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னாலாம். அவங்க சொல்லிருக்காங்க, டாக்டர்ஸ் பெல்ட்டை கலத்தவே முடியாது, 17 வருஷம் ஆச்சு, பெல்ட்டை கலத்துனா திருப்பி மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும், எங்கிட்ட ஒடியும் எங்கிட்ட நிற்கும், எங்க சதை இருக்கும்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப மோசமாயிடும். அந்த பிள்ளை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கலத்து. கடைசியில மணிக்கணக்கா போராடி லாஸ்ட்ல இனிமேல் நாங்க பெல்ட் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி பெல்ட்டை கலத்துனாங்க. அந்த பிள்ளை எந்திரிச்சு உட்கார்ந்துட்டா, நடந்துட்டா, எந்திரிச்சு நின்றுட்டா. டாக்டர்ஸ் எல்லாம் மிரண்டுட்டாங்க. என்னன்னு கேட்ட பிறகுதான் சொன்னாங்க, இவர் என்ன செஞ்சார், தலையில கை வச்சு ஜெபம் பண்ணார். அன்னையோட அந்த பிள்ளைக்கு எது கிளியர் ஆயிடுச்சு, அந்த ஸ்பைனல் கார்டாக இருந்த சதை எதா மாறிடுச்சு, முதுகு எலும்பா மாறிடுச்சு, சதையா இருந்தது. உடனே அடுத்த வாரம் சண்டே சர்வீஸ்ல பார்த்தா எல்லாம் 40 சேர் அட்டென்ஷன்ல கரெக்டா உட்காந்துருக்காங்க. எல்லாம் மிரண்டு போய் உட்காந்துருக்காங்க. 40 பேர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, இவ்வளவு பவர்ஃபுல்லா கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுது. அந்த வல்லமை கட்டி வச்சிருந்துச்சு, நம்மையும் கட்டி வச்சிருக்கோம். சாத்தான் 18 வருஷமா இந்த பெண்ணுடைய முதுகை நெஞ்சிருச்சு, கட்டி வச்சிருச்சு. ஜபாலயத்துல தான் இருக்கா. ஜபாலய தலைவர்கள் எல்லாம் எத்தனையோ வருஷமா ஜபிக்கிறாங்க. நீங்களும் ஜபத்துக்கு வந்துட்டு போய்கிட்டே இருப்பீங்க. எத்தனையோ பாஸ்டர்ஸ் உங்களுக்கு ஜபிச்சிருப்பாங்க. ஆனா சாத்தானுடைய கட்டா இருக்கும், அவனுடைய சிங்காசனம் வீட்டுல இருக்கும். அதை உடைக்கணும். அது கிளியர் ஆயிடுச்சுன்னா இந்த கட்டு நெஞ்சிரும், அவுந்துரும். அடுத்ததாக லூக்கா 22:31. லூக்கா 22:31. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இன்னைக்கு அநேகரை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கிட்டே இருக்கான். டெய்லி பிரச்சனைக்கு காரணம் இதுதான். டெய்லி ப்ராப்ளத்துக்கு காரணம் டெய்லி அவன் நெஞ்சிட்டே இருக்கான், புடைக்கிறான். எல்லாம் எந்த நேரத்திலையும் பாத்தீங்களா, இப்ப நம்ம வீடுகளில் புடைக்கிற வேலை இல்லை. இப்ப கல் நீக்கி குருணை நீக்கி உங்களுக்கு எல்லாம் தரப்படும். அப்படி பியூரா அரிசி கையில கொடுத்துறான். அதனால நம்ம ஆளுங்களுக்கு அதை பத்திலாம் தெரியாது. பழைய வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி எது நடந்துகிட்டே இருக்கும், புடைக்கிற வேலை நடந்துகிட்டே இருக்கும். சாத்தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆண்டவர்கிட்ட போய் கேட்டான், சீசர்கள் எல்லாம் புடைக்கட்டுமா, என்ன விஷயம்? பேதுருவை புடைக்கட்டுமா? அதனாலதான் அவனை கூப்பிட்டு சொன்னாரு, சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு நெஞ்சிட்டு இருக்கான், உத்தரவு கேட்டுக்கிட்டே இருக்கிறான், நீ கவனமா இருன்னு சொன்னார். யார் வீட்டுல எது புடைக்கிறானா? புடைக்கிறான்னா அவன் சிங்காசனம் அங்க போட்டான்னு அர்த்தம். டெய்லி பிரச்சனை கிளப்புவான், யார் மூலமாவது கிளப்புவான். உன் சமாதானத்தோடு ஒரு நாள் உன்னை இருக்க விட மாட்டான். இதுதான் அவனுடைய தந்திரமான தாக்குதல். அடுத்ததாக அப்போஸ்தலர் 5:3. அப்போஸ்தலர் 5:3. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? யார் நிரப்பிட்டா? ஃபில் பண்ணிட்டா? அபிஷேகம் பெற்ற விசுவாசி நிரப்ப வேண்டியது யாரு? ஆவியானவர். ஆனா நிரப்பினது யாரு? சாத்தான் நிரப்பிட்டான். பொய் சொல்றதுக்கு, பண விஷயத்துல பொய் சொல்றதுக்கு சாத்தான் நிரப்பிட்டான். இப்ப எனக்கு எப்படின்னா, அப்போ சில காலம் போல ஒரு 2-3 பேர் செத்து போயிட்டாங்க, நம்ம எல்லாம் சரி தெளிவாயிடுவாங்க. 2 பேர் பொத்துன்னு விழுந்து செத்தான்னா தெளிவாயிடும். சென்னையில் ஒரு சர்ச் இருந்துச்சு, இருக்கு, அரக்கோணம். அந்த சர்ச்சில் பாஸ்டர் சாம் இருந்தார். அவர் இப்ப இறந்துட்டார், கெல்லிஸ்ல வச்சு இறந்துட்டார். ரொம்ப பவர்ஃபுல் மேன். பிரச்சனையான நேரத்தில் அவர் அந்த சபையில போட்டாங்க. சபையில போட்டா இவர் போனோடனே அவங்களுக்கு இவரை பத்தி தெரியாது, இவர் யாருன்னே தெரியாது.
புதுசா ஒருத்தர் வந்திருக்காருன்ட்டு அங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க. சபையில குழப்பம், ஊழியக்காரங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் போராட்டம், விசுவாசிகளுக்கும் போராட்டம், இவன் குரூப் அவன் குரூப், அந்த சபையே ஒண்ணுலாம் ஆக்கிட்டாங்க. இவரை தூக்கி போட்டாங்க சீர்திருத்தவாதின்னு சொல்லி. இவரை தூக்கி போட்டா இவர் போய் 2 நாள்ல அங்க இருந்தாரு, பேசாம ஜெபம் பண்ணிட்டு அமைதியா போய்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்டு படுத்திருக்காரு. திடீர்னு பார்த்தா ஒரே சண்டை. சில விசுவாசிகள் உள்ள பூந்து சிஸ்டர்ஸ் அடிக்க போய் அப்படி இப்படின்னு ரகலை பண்ணி உள்ள வந்தாங்க. இவர் திடீர்னு எந்திரிச்சு போயிருக்காரு. 10-20 பேர் நின்றுட்டு ஒரே கத்திட்டு அப்படி இப்படின்னு. இவருக்குள்ள உடனே ஒரு அபிஷேகம். சாகணும்னு நினைக்கிறவெல்லாம் ஓடிடு, சாகணும்னு நினைக்கிறவெல்லாம் சர்ச்சுக்குள்ள நில்லு, உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறவெல்லாம் ஓடுனாராம். எப்படி இருக்கும்? உயிரோட இருக்கணும் வாழணும்னு ஆசைப்படுறவெல்லாம் வெளியே ஓடிடு, சாகணும்னு நினைக்கிறவெல்லாம் நில்லுனாராம். 2-3 பேர் நின்னா, மத்த அவ்வளவு பேர் நினைச்சிட்டான். ஃபர்ஸ்ட் வார்த்தையே இதுதான், பிரசங்கம்லாம் இல்ல, அந்த செகண்ட் ஃபீல்ட்ல வந்த உடனே ஓடியே விட்டான். பாதி பேர் கொஞ்சம் பேர் நின்றுட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தான். சரி போன்ட்டாராம். அந்த சண்டை சொன்னாராம், இந்த வாரம் ஒரு நியாய தீர்ப்பு அப்படின்னாராம். அந்த வாரம் ஒருத்தன் அவுட்டு, செத்தான். எந்த சண்டை நியாய தீர்ப்புன்னு ஒரு வார்த்தை சொல்றாரோ இப்படியே 20 பேர் செத்தான் அந்த சர்ச்சில். ஆவியானவர் சொல்றாரு இந்த வாரம் ஒரு நியாய தீர்ப்பு அப்படின்னு முடிஞ்சுது. அது பிறகு பிரசங்கம் பண்ணுவாரு, ஆவியில் நம்புவாரு, எல்லாரையும் விசிட்டிங்லாம் பண்ணுவாரு. அந்த வாரம் சர்ச்சில் அந்த குழப்பவாதி அவுட். அடுத்த 4 வாரம் 3 வாரம் கழிச்சு அடுத்த நியாய தீர்ப்பு சர்ச்சில் அப்படின்னாருன்னா அடுத்தவங்க காலி. இப்படி அதோட அந்த சபை இது வரைக்கும் ஒருத்தம் கூட கீழ்ச்சி பூச்சி சத்தம் கூட போட மாட்டான். அதோட சாகிறது மேல் அப்படிலாம் இருந்துச்சு. அனனியா வந்து நிக்கிறான், கேட்கிறார், நிலத்தின் கிரயத்தை இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? தேவனிடத்தில் பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்ல சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதோட யார் போயிட்டா? அனனியா செத்தான். அடுத்த அம்மா வர்றாங்க, இவ்வளவுக்கு தான் விற்றீர்களா? 2 பேரும் ஒருமனப்பட்டது என்ன? அவுட். இப்படி நாசரத்தில் 2 பேர் செத்தாங்கன்னா கோட்டத்துக்கே வர மாட்டான், நம்ம பாதி பொடியே விடுவான். ஆனா இது இரக்கத்தின் காலம், கிருபையின் காலம். சாத்தான் இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தை வஞ்சிக்கிறான். பொய் சொல்லு, ஏமாத்து, மாத்தி பேசு, அப்படி பேசு, இப்படி பேசு, இப்படி பேசு. நீங்க என்ன பேசினாலும் மேல ஒருத்தர் ரொம்ப கிளியரா நினைச்சாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நான் பொய் சொல்லலாம், நான் பொய் சொல்லலாம், ஆனா கர்த்தருக்கு நிச்சயம் தெரியும். ஜட்ஜ்மெண்ட்னு கோட தூக்கி வச்சு நிப்பாட்டினாரா? தூக்குநூல்ல நிப்பாட்டுவார். தூக்குநூல்ல நிப்பாட்டினார்னா அதுல எந்த பாஸ்டர்லாம் கிடையாது, எந்த பிரதர் கிடையாது, எந்த சிஸ்டர் கிடையாது. எல்லாம் அடிபட்டு போயிடும், மொத்தமா அடிபட்டு. சாத்தான் நம்முடைய இருதயத்தை நிரப்ப இடம் கொடுக்க கூடாது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. யார கூட்டிட்டு இருக்காங்க? ஒரு சாதாரண விசுவாசி இல்ல. இது சொல்ற ஆளு வந்து சாதாரண விசுவாசி அல்ல, ஒரு வல்லமையான தேவனுடைய மனிதன். அவன் சொல்றான், சாத்தான் என்னை குட்டும், சாத்தானுடைய தூதனை நெஞ்சிட்டு இருக்கான், என்னைய குட்டிக்கிட்டே இருக்கான், ஒரு முள்ளு வச்சு குத்திக்கிட்டே இருக்கான். வல்லமையான மனுஷங்க, 3ஆம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனுஷன். அவனுடைய கச்சை உருமால தொட்டாலே அவனுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும் மற்றவனுக்கு. அவ்வளவு பவர்ஃபுல் மேன். ஆனா இங்க என்ன நடந்துச்சு? அவன் சொல்றான், ஒரு முள்ளு என்னை குத்துது. யாரவன்? சாத்தானுடைய தூதன் குத்திக்கிட்டே இருக்கான் என்னைய. இன்னைக்கு நம்முடைய சரீரத்தில் எப்படிப்பட்ட தாக்குதல் இருக்கா? நம்முடைய மனதில் எப்படிப்பட்ட தாக்குதல் இருக்கா? நம்முடைய குடும்பத்தில் எப்படிப்பட்ட தாக்குதல் இருக்கா? யோசிச்சு பாருங்க. இன்னும் 2 சொல்றேன். லூக்கா 22:3. லூக்கா 22:3. அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். சாத்தான் இவன் இன்னும் சாதாரண ஆள் கிடையாது. 3 வருஷம் அப்போஸ்தல ஊழியனாக, அப்போஸ்தலனாக கர்த்தரோடு செயல்பட்டு அந்த பணப்பை மொத்தத்தையும் இவன் கையில தான் வச்சிருந்தான். ஆனா அவனுக்குள்ள யார் பூந்தா? சாத்தான் பூந்தான். அவனுக்குள்ள பூந்ததுதான் பெரிய கேடு. பேதுருக்குள்ள பூந்தான், பேதுரு தப்பிட்டான். பவுல போட்டு கூட்டினா பவுல் தப்பிட்டான். சகரியாட்ட தட்டினா சகரியா தப்பிட்டான். தாவீதை ஏவனா தாவீது எப்படியே தப்பி வெளியே வந்துட்டான். யோபு மேல தட்டினா யோபு தப்பிட்டான். எப்படி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எத்தனையோ பேரை தட்டி 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 அவ்வளவு இருந்து தப்புனாங்க. ஆனா சரியா சிக்கினது யாருதான்? யூதாஸ் தான்.
தப்பி வெளியே வரவே முடியல. அவன் இவனை ஸ்ட்ராங்கா வச்சு, பைபிள் சொல்லுது அவனுக்குள்ள புகுந்தது இல்ல, அவனை சாத்தானா மாத்திட்டான், சாத்தானவே மாத்திட்டான். அதான் பெரிய ஃபெயிலியர். யோவான் 6ஆம் அதிகாரம் 70ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். யாரா மாத்தியாச்சு அவனை? அவனை யாரா மாத்திட்டான்? ஊழியத்தில் இருக்கும் போதே அவனை பிசாசா மாத்திட்டான். அங்கதான் பெரிய 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 ஃபெயிலியர் ஆனது காரணம். நீங்க பைபிள் ஃபுல்லா படிச்சு பாருங்க, நான் சொன்ன அவ்வளவு பேரும் தப்பியிருப்பாங்க. ஆனா இவன் ஒரு ஆள் தான் வசமா சிக்கிட்டான். ஏன்னா இவனுக்குள்ள புகுந்து அவனை யாராவே மாத்தியாச்சு, பிசாசாவே மாத்திட்டான். அதுக்கு பிறகு பிசாசு எங்க ரட்சிக்கப்படுறதுக்கு? பிசாசுக்கு தான் ரட்சிப்பே கிடையாது, முடிஞ்சு போச்சு. அதுக்கு மன்னிப்பும் கிடையாது, மீட்பும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கடைசியாக ரொம்ப இருக்கு, நான் குறைச்சுக்கிறேன். வெளிப்படுத்தல் 2:9. உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறவர்கள் செய்கிற தூஷணம், கெட்ட வார்த்தை, தவறான வார்த்தைகள். தூஷணங்கிறதுக்கு பல விளக்கம் இருக்கு. தப்பா பேசுறது, அநியாயமா குற்றம் சாட்டுறது, பரியாசம் பண்றது, அற்பமா என்றது, கெட்ட வார்த்தை பேசுறது, அருவருப்பான வார்த்தைகள் பேசுறது, இப்படி அதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்னதுதான்? தூஷணம். ஒருத்தனை தவறா சொல்றது, தவறான அபிப்பிராயங்களை உண்டு பண்றது, அதுக்கு பேர்லாம் என்னதுதான்? தூஷணம். அவர் சரியில்லை, இவன் சரியில்லை, அவ சரியில்லை, இவன் சரியில்லை, இல்ல அவனை மரியாதை இல்லாம பேசுறது, அவ இவன் அவன் இவன். பைபிள் சொல்லுது, ஒருத்தனை மூடன் என்று சொன்னாலே அவன் யாரு? எரிநரகத்துக்கு பாத்திரன். அநியாயமாய் கோவித்துக் கொண்டால் அவன் யாரு? சொல்லுங்க, நியாய தீர்ப்புக்கு எதுவா இருப்பான். இப்படி இருக்கு பைபிள். அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு மரியாதையா பேசணும், ரொம்ப டீசெண்டா பேசணும். வார்த்தைகள் தவற விட்டுட்டீங்கன்னா பொறுக்கி எடுக்க முடியாது. இதுதான் இந்த நான் 12 பாயிண்ட் சொல்லியிருப்பேன். இந்த 12ம் இன்னும் அதிகமா இருக்கு. இதுதான் அவனுடைய சிங்காசனத்தினுடைய கதிர்கள், வல்லமை. அவன் டைரக்டா அவன் வீட்டுல வந்து சேர் போட்டு உட்கார்றது இல்ல, அவனுடைய செயல்கள் இருந்தாலே அவனுடைய ஆதிக்கம் அங்க என்ன செய்யுது இருக்கு. அதான் முக்கியம். நம்முடைய வீட்டில் சில பொருட்கள் இருக்கலாம், தேவ சித்தம் இல்லாத பொருள், அது அவனுடைய தாக்குதலா இருக்கும். நம்ம வீட்டில் தேவ சித்தம் இல்லாத காரியங்களை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில ஊழியங்கள்ல பல காரியங்கள் நம்ம இடம் கொடுத்துறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ இருக்கிறாய், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்தில் நீ இருக்கிறாய். ஆனால் உண்மையுள்ள சாட்சியாயிரு. என் நாமத்தை மறுதலியாதே, என் நாமத்தை பற்றிக்கொள், விசுவாசத்தை மறுதலியாதேன்னு கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். எத்தனை பேருடைய வீடுகளில் சாத்தானுடைய தாக்குதல் இருக்கு? எத்தனை பேருடைய ஊழியத்தில் இருக்கு? எத்தனை பேருடைய சரீரத்தில் இருக்கு? எல்லாரும் கண்களை முடியும். 2 நிமிஷம் முழங்கால் போடலாமா? ஒரு 2 நிமிஷம். நீங்களே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துல பிசாசு ஆசனம் போட்டு உட்காரக்கூடாது. அப்படி ஆசனம் போட்டு உட்கார்ந்து இருந்தால் அந்த ஆசனங்களை கவிழ்த்து விடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க இந்த சாத்தானுடைய போராட்டம் என் ஊழியத்துல, குடும்பத்துல, வீட்டுல, பல இடங்கள்ல நான் அதை உணர்கிறேன், அனுபவிக்கிறேன், அதனுடைய வேதனை எனக்குள்ள இருக்குன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். எல்லா ஊழியக்காரங்களுக்கும் இருக்கும். வெளியே சொல்லாம நம்ம டீசெண்டா நடந்துக்கலாம், மரியாதையா. அநேக ஊழியருக்குள்ள யூதாசுக்குள்ள புகுந்தது போல சாத்தான் புகுந்திருக்கிறான். அநேகருடைய சரீரத்தில் முள்ளுகள் குத்தி கொண்டிருக்கிறது. சாத்தானுடைய தூதன் குத்தி கொண்டிருக்கிறான். அநேகரை சுலகினால் புடைத்துக் கொண்டிருக்கிறான். அநேகரை கட்டி வைத்திருக்கிறான். அநேகருடைய வசனங்களை எடுத்து போட்டு விட்டான். அநேகர் பாடுபடக்கூடாது என்ற வார்த்தைக்கு வந்து விட்டார்கள். அநேகருடைய ஊழியம் தடை பண்ணப்படுகிறது. அநேகரை சாத்தான் ஏவுகிறான். அநேகருக்கு தீங்கு செய்ய அவன் வல்லமை போராடி கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஒரு அபிஷேகம் வரட்டும். அவனுடைய சிங்காசனம் ஆடட்டும். அவனுடைய சிங்காசனத்தை கவிழ்த்து விட்டு திரும்பி செல்லுங்கள். அவனுடைய சிங்காசனம் இனிமே உங்க வீட்டில் இருக்கக்கூடாது.
உங்க பிசினஸ்ல இருக்கக்கூடாது, உங்க குடும்பத்துல இருக்கக்கூடாது, உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடாது, உங்க ஊழியத்துல இருக்கக்கூடாது, விசுவாச வீட்டில் இருந்தவனுடைய வல்லமை இருக்கக்கூடாது, உங்க சரீரத்தில் அது இருக்கக்கூடாது, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால அப்பாலே போ சாத்தானே, துரத்துங்க. அபிஷேகத்தினால் எதிர்த்து நில்லுங்கள். சபையை விட்டு, ஊழியர்களை விட்டு, ஊழியர்களை விட்டு, குடும்பங்களை விட்டு, தொழிலை விட்டு, பிள்ளைகளை விட்டு, புருஷனை விட்டு, மனைவியை விட்டு வெளியே போ இயேசுவின் நாமத்தில். ஈகாராபாலா காத்துராபாலா. Hallelujah. Hallelujah. Radiyala bala bala yara bala bakara bakara. Tura bala kara bakara bakara bakara. Hikala bala. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அவனுடைய சிங்காசனம் கவிழட்டும். அவனுடைய சிங்காசனம் கவிழ்ந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சிங்காசனம் கவிழட்டும். Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. அவனுடைய தலை நசுக்குங்கள், அவனுடைய வேரை பிடுங்குங்கள், அவனுடைய முள்ளை பிடுங்குங்கள். Hallelujah. Amen. இனி அவன் உன்னை பின்தொடரக்கூடாது, இனி அவன் உன்னை பின்தொடரக்கூடாது. ஆமென். அன்றைக்கு ஆலயத்தில் புகுந்து ஆசனங்களை கவிழ்த்தவர் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து அவனுடைய சிங்காசனங்களை கவிழ்க்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. அவனுடைய வேர், அவனுடைய முள், அவனுடைய ஆலோசனை எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா இடங்களிலும் தேவனுடைய பிள்ளைகளை அவர் வெற்றி சிறக்க பண்ண போறபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு உண்மையுள்ள சாட்சிகளாக விசுவாசத்தில் நிலைத்திருந்து அவர் வரும் பொழுது தேவனை மகிமையில சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.